வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அன்புடன் ஏஜே. இன்றைக்கி நம்ம உளுத்தம் கஞ்சி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள்ன்றதை நம்ம பார்க்க என்னென்ன எடுத்துருக்கோன்னா, ஒரு அரை கப்பு நான் உளுந்து தொழு உளுந்துன்ற சொல்லக்கூடிய தோலுக்கு நீக்கப்படாத உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டி வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஏலக்காய். இங்கே ஒரு 3 பீஸ் தேங்காவை எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு அண்ட் தேங்காவை வதக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் உளுந்தங்கஞ்சிக்கு தேவையான பொருட்கள். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம். வானிலையில் தோல் நீக்கப்படாத உளுந்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு அரை கப்பு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். களிக்கெலாம் இந்த உளுந்து தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூட. எல்லா விதமான மூட்டு வலிக்கும் இது ரொம்ப சிறந்த நிவாரண பொருள். இது 5 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா வதங்கிறதுக்கு. நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வைக்க போகிறோம். நல்லா வறுத்துட்டோம். இப்போ நம்ம இதை ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு நல்லா ஊற வைக்க போகிறோம். வாங்க நேரம் வறுத்த உளுந்தை வச்சுருக்கேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். வாங்க இதை அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்ச உளுந்தை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா உருக்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காவை போட்டு நல்லா வறுத்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்தெடுத்தால் போதும். ஸோ வறுத்தெடுத்த தேங்காவை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேனில் ஹீட் ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு கருப்பட்டி வெல்லம் போட்டு நல்லா உருக்கிக்க போகிறோம். இந்த உளுந்தங்கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா கருப்பட்டி வெல்லம் தான். கருப்பட்டி வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சிறு சிறு துகள்கள் இருக்கும், அதுக்காக. ஓகே, கருப்பட்டி வெல்லம் நம்ம மெல்ட் பண்ணிட்டோம். இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நல்லா வடிகட்டிட்டேன். பார்த்திங்கன்னா ஓகே, நேச்சுரலாக பண்ணுறதுனால இது எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இது மாதிரி வடிகட்டிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகே, நான் ஒரு பாத்திரம் அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணிக்கு எடுத்து நல்லா சூடு பண்ணிக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச உளுந்தை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருங்கன்னா தான் அது கட்டி இல்லாமல் கலரும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஏன்னா கட்டிடும். வறுத்து ஊற வச்சு அரைச்சி விழுதை தான் நம்ம இதை சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமே இது ரெடி ஆகிடும். 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். இவ்வளோ போதும். ஸோ இது ஸ்வீட் என்கேஜ் பண்ணுறதுக்கப்புறம் நான் ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். நசுக்கி தான் போட்டிருக்கேன். நான் அப்படியே பிச்சு போட்டிருக்கேன். அவ்வளோதான். சரி, நம்ம கலந்துகிட்டே இருக்கலாம், அடி பிடிக்காத மாதிரி. கருப்பட்டி வெல்லம் உருக்கி வச்சோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம சேர்த்துட்டோம். கருப்பட்டி வெல்லம் சேர்த்துட்டோம். லைட்டாக கிளறிக்கிட்டே இருக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஊற்றிக்கிறேன். இப்போ ஃபைனலாக நெய்யில் வறுத்து வச்ச தேங்காவை, துருவின தேங்காவை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டோம். இதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து போட்டதுனால உளுந்த சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அருமையான உளுந்தங்கஞ்சி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுது. இதையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் இது பருகலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட் இது. அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். செம்மையாக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பாய்.